கைஸ், ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸும் ஹின்ஸும் பார்க்கலாம். இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதுக்காக அப்படின்னா இது வந்து டேட்டா பேஸோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட். இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம யூஸ்வலாக வந்துட்டு ஒரு ஒரு புக்கில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் தான் நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இண்டெக்ஸ் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த பர்டிகுலர் லெசன் வந்துட்டு எந்த பேஜில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த இண்டெக்ஸ் பேஜில் இருக்கும். ஸோ அது எதுக்காக மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த லெசன் எந்த லெசன் நம்ம படிக்க ட்ரை பண்ணுறோமோ அந்த லெசன் வந்து அந்த பேஜ் நம்பர் தெரிஞ்சதுன்னா ஸோ தட் வி கேன் சர்ச் தட் பர்டிகுலர் லெசன் as soon as possible. ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வந்துட்டு அந்த பேஜில் அந்த லெசன் நம்ம எடுத்துருவோம். அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரக்கிளில் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு இம்ப்ரூவ் தி டேட்டாபேஸ் பர்ஃபார்மன்ஸ், பட் நாட் ஆல் த டைம்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன் நாட் ஆல் த டைம்ஸ்ன்றது இந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே நடுவில் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க எதனால அப்படின்றது. முதல்ல இண்டெக்ஸ் அப்படின்றது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இண்டெக்ஸ் அப்படின்றது என்னன்னா அது ஒரு டிபி ஆப்ஜெக்ட். டிபி ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்னன்னா டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா எப்போ கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னா டு ரிட்ரைவ் த டேட்டா ஃபாஸ்டர். இந்த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா டு கெட் தி டேட்டா ஃபாஸ்டர். ஸோ டேட்டாவை ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். எப்போ அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஒரு இண்டெக்ஸ் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா எதுக்காகன்றது தெரியும். டு ரிட்ரைவ் த டேட்டா ஃபாஸ்டர் ஃப்ரம் த டேட்டாபேஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று அந்த இண்டெக்ஸை நீங்கள் எப்போ கிரியேட் பண்ணணுன்றதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மாவே நீங்கள் ஒரு டேபிளில் வந்து 20 காலம் இருக்குன்னா 20 காலமுக்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாமான்னு கேட்பாங்க இன்டர்வியூவில். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஷின். ஸோ கேன் ஐ கிரியேட் இண்டெக்ஸ் ஃபார் ஆல் தி காலம்ஸ் இன் அ டேபிள் அப்படி கேட்டாங்கன்னா இஃப் இட் இஸ் ரிக்வயர்ட் வி கேன் கிரியேட் அப்படின்றது ஆன்சர். அதாவது எப்போ இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். எப்போ இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா whenever a column frequently called in where condition அப்படின்றது தான் விஷயம். ஸோ whenever a column called frequently, இந்த frequentlyன்றது தான் இங்கே விஷயம். ஸோ whenever a column called frequently in filter or where clause, அப்போ தான் நம்ம இண்டெக்ஸே கிரியேட் பண்ணணும். ஸோ பிளைண்டாக நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகே, இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணோம்னா எதுக்கு அப்படின்றது தெரியணும், எப்போ அப்படின்றது தெரியணும். ஓகே, இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப்பு நார்மல் இண்டெக்ஸு, இல்லைனா அதுக்கு பேர் பி3 இண்டெக்ஸ். செகண்ட் இண்டெக்ஸு பிட்மேப் இண்டெக்ஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூனிக் இண்டெக்ஸ். ஃபோர்த் ஒன் காம்போசைட் இண்டெக்ஸ். ஓகே, ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ். ரிவர்ஸ் கீ. லாஸ்டா ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ். இந்த 6 டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இன்டர்வியூவில் எல்லா இண்டெக்ஸும் கேட்பாங்க சம்டைம்ஸ். ஏன்னா ஒரு டெவலப்பருக்கு அந்த ஒரு query எப்படி எஃபெக்டிவாக எழுத தெரியணுன்றது பார்ப்பாங்க. பிகாஸ் டேட்டாபேஸோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவைஸ் கான்செப்டும் இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரான்றதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிற ஆன்சர்ஸில். பி3 இண்டெக்ஸ். இப்போ ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும்னா 2 விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். என்ன விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த காலம் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோமான்றது ஃப்ரீக்வன்சி செக் பண்ணணும். வெதர் த ப்ரோக்ராம் இஸ் கீப் ஆன் கால்டு திஸ் காலம் இன் வேர் கண்டிஷனான்றது அந்த ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுறது ஃபஸ்ட்டு செக். அப்போ இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா எந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுன்றது, விச் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண முடிவாயிடுச்சு. அதுக்கு பி3 கிரியேட் பண்ணுமா, பிட்மேப் கிரியேட் பண்ணுமா, இல்லை இந்த ஆறில் எந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுன்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. Very very important point about index is when to create and which index to be created on that particular column. When that index to be created அப்படின்னா whenever a column frequently, very frequently used in var class, keep on we are searching that column in var condition, then only we have to create this index என்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். Once you decided like that column has to be created with index, then you have to check one more validation like which index to be created. Okay, because there are 6 types of index. சரி, எந்த இண்டெக்ஸ்ன்னு நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன யோசிக்கணும்னா
டேட்டாவோட ஃப்ளோ, அதாவது அதோட ஸ்ட்ரக்சர். டேட்டாவோட ஸ்ட்ரக்சர், டேட்டாவோட ஃப்ளோ, அந்த டேட்டாவோட வால்யூம், இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது டேட்டா எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது அந்த விஷயம். ஓகே, டேட்டா வால்யூம் அப்படின்றது என்னன்னா, டேட்டா எவ்வளோ டேட்டா இருக்கு அப்படின்றது. How much of data available in that particular column, what type of data, அதுவும் நீங்க பார்க்கணும். டைப் ஆஃப் டேட்டா, what type of data that the column is having அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி, ஸோ இந்த டேபிள் பார்ட்டிஷனிங்கும் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனாலிசிஸ் ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணணும், நிறைய அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்ட பிறகு தான், ஸோ அப்போ அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், டேபிள் பார்ட்டிஷன்லையும் சரி இண்டெக்ஸ்லையும் சரி. ஸோ நவ் டேபிள் அனாலிசிஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், எந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன். இது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு செலக்ட் கொரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் டேபிளை நான் இதில் ரெப்ரசன்ட் பண்ணலை, ஏன்னா எம்ப்ளாயீஸ் டேபிளில் ஆல்ரெடி இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் என்ற ஒரு கொரி ரன் பண்ணுறேன். இப்போ எம்ப்ளாயீஸ் டேபிளில் 108 ரெக்கார்ட்ஸ் இருக்குது என்னோட டேபிளில். ஸோ இந்த டேபிளுக்கு இண்டெக்ஸ் இருக்கா இல்லையான்றதை முதல்ல நான் வெரிஃபை பண்ணிடுறேன். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சும்மா சாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயீஸ் டேபிளில் என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸ் அப்படியே நான் காப்பி பண்ண போகிறேன் இன்னொரு டேபிளுக்கு. ஓகே, ஸோ லெட் மீ கிரியேட் அ நியூ டேபிள். இண்டெக்ஸ் டாப்பிக்காக நான் செப்பரேட்டாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள், டேபிளுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், எம்ப்னு ஒரு டேபிள் வைக்கிறேன். ஆஸ், இதுக்கு பேர் காப்பி டேபிள்னு பேர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கொரியில் வர 108 ரெக்கார்ட்ஸ் அப்படியே இந்த புது டேபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்போ மீனிங் என்ன, இந்த காப்பி அப்படியே இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நம்ம இந்த டேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எம்ப்ளாயீஸ் டேபிள் ஆல்ரெடி டிஃபால்ட் டேபிள் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இந்த டேபிளை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த சின்டாக்ஸை நான் காப்பி பண்ணி ரன் பண்ணுறேன். இதுக்கு பேர் காப்பி டேபிள் கிரியேஷன் பேர். ஓகே, இதில் இன்னொரு ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் நான் கவர் பண்ணுற பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு டேட்டா வேண்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் வேர் கண்டிஷன் ஒன்று அப்ளை பண்ணலாம். வேர் 1 = 2 அப்படின்னு நான் ஒரு கொரி எழுதுறேன். முதல்ல இந்த கொரி ரன் பண்ணலாம். இந்த கொரி நான் ரன் பண்ணுறேன். இந்த கொரியில் என்ன ரெக்கார்ட் வரும்னா, 1 is not equal to 2 இல்லையா? ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ நோ செலக்டட்னு வருது. மீனிங் என்னென்னா, இந்த கொரியில் வெறும் காலம்ஸ் மட்டும்தான் வரும், டேட்டா வராது. ஓகே, SQL ப்ளஸில் உங்களுக்கு காலம்ஸ் டிஸ்பிளே ஆகலை. நீங்கள் காலம்ஸ் என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு டிஸ்கிரைப் டேபிள் போட்டுங்க. ஜஸ்ட் அந்த காலம் நேம்ஸ்லாம் இருக்கு பாருங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வெறும் ஸ்ட்ரக்சரை மட்டும் காப்பி பண்ண போகிறேன், டேட்டா காப்பி பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரக்சர் மட்டும் காப்பி பண்ணுறேன். ரெண்டு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஸ்ட்ரக்சர் மட்டும் காப்பி பண்ணணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். சரி, இப்போ இது என்ன எரர் எனக்கு த்ரோ பண்ணுது அப்படின்னா, நேம் இஸ் ஆல்ரெடி யூஸ்டு பை அன் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட். மீனிங் என்னன்னா, இஎம்பின்ற ஒரு நேம் வேற ஏதோ ஆப்ஜெக்ட்ல யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது டேபிளாக தான் இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த டேபிளை ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த டேபிளை ட்ராப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த காப்பி டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ மை டேபிள் இஸ் ரெடி. இப்போ நான் செலக்டிங் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் இஎம்பின்னு கொடுக்குறேன். எனக்கு டேட்டா காப்பி ஆயிருக்காது, பிகாஸ் நான் வந்து வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் காப்பி பண்ணுறேன். பிகாஸ் ஐ மென்ஷன் த வேர் கண்டிஷன் as 1 = 2. What are the columns are available in EMP table? That is nothing but the same column is available in employees. So replicated here. Okay. So நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, now இப்போ நான் டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஹவு டு இன்சர்ட் டேட்டா இன் அ பல்க் மேனர் அப்படின்னா, இன்சர்ட் இன்டு விச் டேபிள், டேபிள் நேம் EMP, செலக்டிங் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் டேபிள். ஸோ இந்த கொரியில் என்ன ரெக்கார்ட்ஸ் வருதோ, அதாவது இந்த கொரியை நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, கிரியேட்லையும் யூஸ் பண்ணுறேன், இன்சர்ட்லையும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இஸ் இட் பாசிபிள் டு மென்ஷன் எக்ஸிக்யூட் செலக்ட் கொரி இன் DDL ஸ்டேட்மெண்ட், இன் DML ஸ்டேட்மெண்ட்னா எஸ்ன்னு சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த காப்பி டேபிள் கிரியேட் பண்ணி அதில் டேட்டாவும் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 108 ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ எந்த டேபிள்னா EMP டேபிள் தான் நம்மளோட டேபிள். இந்த டேபிள் எதுக்காக நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட் இண்டெக்ஸ் டாப்பிக்கை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று, நீங்கள் டைரெக்டாக இந்த வேர் கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு டேட்டாவோட ஸ்ட்ரக்சரும் காப்பியாக இருக்கும். ஸோ நான் அது இன்டர்வியூ கொஷின் கவர் பண்ணுறதுக்காக நான் அந்த வேர் கிளாஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, யூ கேன் ஐதர் கோ வித் டிரெக்ட்லி காப்பிங் அண்ட் டேபிள் அண்ட் ஸ்ட்ரக்சர் வித் டேட்டா அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒன்லி ஸ்ட்ரக்சர் அண்ட் காப்பிங் டேட்டா லேட்டர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நவ் இந்த டேபிள் இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிளுக்கு நான் எதுவும் இண்டெக்ஸ்லாம் கிரியேட் பண்ணல, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வேலிடேட் வெதர் இண்டெக்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்ற மாதிரி. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸஸ் அப்படின்ற ஒரு டேட்டா டிக்ஷனரி டேபிளில் எந்த டேபிளுக்கு நான் வெரிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னா இஎம்பி டேபிளுக்கு இண்டெக்ஸ் இருக்கான்னு பார்க்க போகிறேன். ஸோ செலக்டிங் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸஸில் இருக்கிற டேட்டாவை நான் ஃபெச் பண்ணுறேன். எந்த டேபிளுக்கு உண்டான டேட்டானா டேபிள் நேம் இஎம்பி டேபிள் அப்படின்றதுக்கு உண்டான டேட்டா மட்டும் நான் ஃபெச் பண்ணுறேன். எப்பவுமே டேட்டா டிக்ஷனரி டேபிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டேட்டாவை நீங்கள் சிங்கிள் கோட்டில் கம்பேர் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டரில் தான் கம்பேர் பண்ணணும். ஏன்னா டிக்ஷனரி டேபிளில் டேட்டா கேபிட்டலில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ லெட் மீ எக்ஸிக்யூட் திஸ் query இன் டேட்டாபேஸ். ஸோ ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை. மீனிங் என்னன்னா யூசர் இண்டெக்ஸஸ் டேபிளில் டேபிள் நேம் இஎம்பிக்கு என்ட்ரி எதுவுமே இல்லை. ஏன்னா நான் எதுவும் இண்டெக்ஸில் எதுவுமே கிரியேட் பண்ணவே கிடையாது. ஓகே, லெட் மீ கோ வித் இண்டெக்ஸ் கான்செப்ட். இப்போ இண்டெக்ஸ் கான்செப்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாவை ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ செலக்டிங் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் இஎம்பி டேபிள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ யூஸ் இஎம்பி டேபிள். வேர் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் நேம் கண்டிப்பாக வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுற போது தான் நம்மளுக்கு இண்டெக்ஸ் கான்செப்டே ரொம்ப முக்கியமாக ஆகுது. ஸோ நான் ஸ்டீவன் ரெக்கார்டை நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஸ்டீவன். இப்போ இந்த query நான் ரன் பண்ணுறேன். ஒவ்வொரு queryக்கும் ஒரு எக்ஸ்பிளைன் பிளான் ஜென்ரேட் ஆகும். ஓகே, அந்த பிளான் எனக்கு ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா அந்த பிளானையும் நான் பார்க்கணும். இந்த query எப்படி ஒர்க் ஆச்சுன்றதை பார்க்கணும் அப்படின்னா SQL ப்ளஸ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, செட் ஆட்டோ டி ஆன். இது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆட்டோ ட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஒவ்வொரு queryயும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு உண்டான எக்ஸ்பிளைன் பிளானும் சேர்ந்து வரும் உங்களுக்கு. இப்போ நான் இந்த query லாஸ்ட்டாக ரன் பண்ண query ரன் பண்ணுறதுக்கு ஒன்று அப்பேரை கொடுத்து சர்ச் பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு சரி இது சர்ச் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன், இல்லைன்னா ஸ்லாஷ் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா கூட லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண query வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அந்த query எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. அந்த query என்ன டேட்டா கொடுக்குதுன்னா 2 ரெக்கார்ட். ஓகே, இந்த 2 ரெக்கார்டு கொண்டு வந்ததுக்கான எக்ஸிக்யூஷன் பிளான் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ என்ன டேபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இஎம்பி டேபிளை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதோ எவ்வளோ ரோஸ் எடுத்துகிட்டு வருதுன்னா 2 ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வருது. என்ன வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபில்டர்னா வேர் கண்டிஷன் அர்த்தம். இந்த ஃபில்டர் நம்ம பண்ணியிருக்கோம். காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்குது. நம்மளோட முக்கியமான ஒர்க்கே இங்கே தான் பார்க்கணும், சிபி யூட்டிலைசேஷன். இந்த பர்சன்டேஜ் சிபியூன்னு இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம பார்க்கணும். காஸ்ட் பர்சன்டேஜ்னு அர்த்தம், சிபியோட யூட்டிலைசேஷன் அர்த்தம். இந்த சிபி யூட்டிலைசேஷனை குறைக்க வேண்டியது தான் ஒரு டிபி டெவலப்பரோட ஒர்க்கு. எப்படி காஸ்ட்டை குறைக்கணும்னா ஒன்று டேபிள் பார்ட்டிஷனிங் யூஸ் பண்ணலாமா, இல்லை இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை ஹின்ஸ் யூஸ் பண்ணலாமா, என்னென்னலாம் ஆரக்கில் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணால் இந்த காஸ்ட் குறைக்க முடியும் அப்படின்றத யோசிக்கிறது தான் ஒரு டேட்டாபேஸ் டெவலப்பரோட ஒர்க்கே. உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் அதுவும் வரும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் காஸ்ட்டை வந்து குறைக்கிறது. ஏன்னா நம்ம ஃபில்டர் பண்ணும்போது இந்த காலமாக நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறோமான்ற ஒரு அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன், இந்த காலம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோமே, நம்ம இந்த காலம் வந்து இண்டெக்ஸ் பண்ணாக்க பெஸ்ட்டாக இருக்குமான்றத செக் பண்ண போகிறேன். காஸ்ட் குறைஞ்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் காஸ்ட் அதிகமாச்சுன்னா அப்போ நான் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை அனாலிசிஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் இப்படி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த காஸ்ட் குறைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணணும். நீங்கள் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணதுனால காஸ்ட் கம்மியாச்சுன்னா யூஸ் பண்ணணும், அதனால காஸ்ட் அதிகமாச்சுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்று ஆட்டோ டி ஆன் அப்படின்ற ஒரு இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜென்ரலாக ஒரு டெவலப்பருக்கு இந்த விஷயம் தெரியணும், எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார் எந்த queryக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பிளான் பார்க்கணுமோ அந்த queryயை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி இதுக்கு பக்கத்தில் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஆட்டோ டி ஆன் அப்படின்றது ஷார்ட்கட் கீ, SQL ப்ளஸ் கமாண்ட். ஆனால் நீங்கள் அது வந்துட்டு இன்டர்வியூவில் சொல்லக்கூடாது. அதை தாண்டி வேற எதனா இருக்கான்னு கேட்பாங்க. ஆட்டோ டி ஆஃப். இப்போ எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார் அது என்ன எக்ஸ்பிளைன்டுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த எக்ஸ்பிளைன் பிளானை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு query. ஸோ உங்களுக்கு எந்த queryக்கு எக்ஸ்பிளைன் பிளான் பார்க்கணுமோ அதை நீங்கள் இப்படி மென்ஷன் பண்ணணும். ஐ வாண்ட் எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார் திஸ் கலர் query அர்த்தம்.
அப்படின்னு அர்த்தம் அது. அப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு select dbms underscore explain dot display from div. இப்போ நம்ம எக்ஸ்பிளைன்டுன்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸ்பிளைன்டான விஷயத்தை நான் டிஸ்பிளேல பார்க்கணும் அப்படின்னா இந்த கொரி ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்துட்டு அந்த பிளானை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுது. எக்ஸ்பிளைன் டாட் டிஸ்பிளே செட் டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர். சரி, ஸோ அந்த மாதிரி கொரி நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் அந்த டீட்டெயிலாக பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், செட் ஆட்டோ டி ஆன். ஓகே, இப்போ இந்த கொரி ரன் பண்ணுறதுக்கு ஸ்லாஷ் கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண அந்த டிஸ்பிளே ஆப்ஷன் எடுத்துக்குது. ஸோ லெட் மீ ரன் திஸ் செலக்ட் கொரி. ஸோ இட் இஸ் ஷோயிங் காஸ்ட் 3. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு சேம் விஷயம் தான் டிஸ்பிளே பண்ணோம். பிகாஸ் we didn't create the index first. நம்ம இன்னும் இண்டெக்ஸை கிரியேட் பண்ணல. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா கன்க்ளூஷனுக்கு வரும். இந்த காலம் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிப்போம். மீனிங் ஃபர்ஸ்ட் நேம் காலம் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன இண்டெக்ஸ் போகணுன்றது செகண்ட் விஷயம். அதுக்கு முன்னாடி டேட்டாவே நான் வந்துட்டு பார்க்கணும். ஸோ ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும், என்ன இண்டெக்ஸ்ன்றதும் அதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற டேட்டா எப்படி இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதோட டேட்டா ஃப்ளோ, ஸ்ட்ரக்சர், வால்யூம், அதில் இருக்க டைப்பு எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் காலம்க்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ என்ன மாதிரியான இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுன்றது நெக்ஸ்ட். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாவை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நேம் காலம்ல இருக்கிற டேட்டா வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா, டூப்ளிகேட்ஸ் கம்மியாக இருக்கா, டூப்ளிகேட்ஸ் அதிகமாக இருக்கா, டூப்ளிகேட்டே இல்லையா, இந்த வேலிடேஷன்லாம் நான் செக் பண்ணணும். இந்த காலம்ல பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரூம்ல நீங்க இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, இவ்வளோ பேரோட நேமும் சேமா இருக்குமா? இதுல வந்து ஒரு 30 பேர் உட்காந்துருக்கீங்க, 30 பேரோட நேம் எந்த நேம் சேமா இருக்கலாம்? மேக்ஸிமம் ஒரு 2 நேம் 3 நேம் சேமா இருக்கலாம். கரெக்டா? எல்லாரோட பேர்ல 15 பேர் சேமா இருக்கும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அந்த காலம்ல இருக்கிற டேட்டா வால்யூம் பிளஸ் அதோட டைப்பு, அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்றதை நீங்க பார்க்கணும். ஸோ நம்ம அனலைஸ் பண்றோம். ஸோ இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா அந்த காலம் அடிக்கடிக்கு நம்ம வேர் கிளாஸ்ல யூஸ் பண்றோம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும். அந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அதுல டூப்ளிகேட் அதிகமா இருக்கா, கம்மியா இருக்கா, இல்லை யூனிக்கான வேல்யூஸ் இருக்கா, இந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம டிசைட் பண்றோம். என்ன டிசைட் பண்றோம் அப்படின்னா, அந்த காலம்ல டூப்ளிகேட் வேல்யூவே இருக்காதுன்னு சொல்ல முடியாது, டூப்ளிகேட் வேல்யூ தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. டூப்ளிகேட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், யூனிக்கான வேல்யூஸ் அதிகமா இருக்கும். யூனிக்கான வேல்யூஸ் அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹை கார்டினாலிட்டி காலம்ஸ்னு பேர். ஓகே, ஹை கார்டினாலிட்டி காலம்க்கு நம்ம கிரியேட் பண்ற இண்டெக்ஸுக்கு பேர் தான் பி ட்ரீ இண்டெக்ஸ்னு பேர். ஸோ ஹை கார்டினாலிட்டி காலம்ஸ். ஹை கார்டினாலிட்டி காலம்க்கு கிரியேட் பண்ற இண்டெக்ஸுக்கு பேரு பி ட்ரீ இண்டெக்ஸ். இந்த பி ட்ரீ இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஹை கார்டினாலிட்டி அப்படின்றது என்னன்னா மோர் யூனிக் வேல்யூஸ் ஆர் லெஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ். அந்த காலம்க்கு கிரியேட் பண்ண போற இண்டெக்ஸ் தான் என்னன்னா பி ட்ரீ இண்டெக்ஸ். ஒரு பி ட்ரீ இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, பி ட்ரீ இண்டெக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் as நார்மல் இண்டெக்ஸ். ஸோ கிரியேட்டிங் இண்டெக்ஸ், இண்டெக்ஸோட பேர் ஏதோ ஒரு பேர் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு ஐடிஎக்ஸ் எஃப் நேம்னு நான் கிரியேட் பண்றேன். ஆன் எந்த டேபிள்ல இருக்கிற எந்த காலம்க்குன்னு சொல்றேன். இந்த என்ட்ரி தான் எங்க போய் விழும் அப்படின்னா இந்த டேபிள்ல போய் விழும். எம்ப் டேபிளுக்கு நான் கிரியேட் பண்றேன். எம்ப் டேபிள்ல எந்த காலம்க்கு கிரியேட் பண்றேன்ற இன்ஃபர்மேஷன் நான் கிரியேட் பண்ண உடனே இதுல ட்ராக் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயம் அது. ஓகே, ஸோ லெட் மீ கிரியேட் திஸ் இண்டெக்ஸ். ஸோ ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளோ அனலைஸ் பண்ணணும் நீங்க. அந்த இண்டெக்ஸ் வந்துட்டு டேட்டா எப்படி இருக்கு, அது என்ன டைப் ஆஃப் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் த்ரோயிங் இன் எரர் பிகாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே யூனிக்காக தான் இருக்கணும். இதே நேம் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. ஸோ லெட் மீ கிவ் சம் டிஃப்ரெண்ட் நேம். ஸோ ஐடிஎக்ஸ் 00ன்னு ஒரு பேர் கொடுக்குறேன். 00ன்னு மாத்துறேன் இதை. லெட் மீ ரன் திஸ் ஸ்டேட்மெண்ட் அகெயின். ஸோ இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இஎம்பி டேபிளில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் காலம் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அந்த காலம் வந்து டூப்ளிகேட் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு நார்மல் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம்.
இப்போ இதில் போய் பார்க்கலாம் இண்டெக்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. முதல்ல நோ ரோ செலக்ட்னு வந்தது. இப்போ வந்துட்டு ரேட்டா எதனா இருக்கான்னு பார்க்கலாம். எஸ். இந்த அனாலிசிஸ் ஏன் வருது அப்படின்னா நம்ம செட் ஆட்டோ டி ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணிடலாம், செட் ஆட்டோ டி ஆஃப் பண்ணிடலாம், ஆட்டோ ட்ரேஸ் ஆஃப். ஸோ என்ட்ரி இருக்கு பாருங்க. ஸோ காலம்ஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு இந்த டூலில் கொஞ்சம் அலைன்மெண்ட் சரியா இல்லாமல் வருது. இண்டெக்ஸோட நேம் நம்ம கிரியேட் பண்ண நேம் இருக்கு பாருங்க. அந்த இண்டெக்ஸ் நார்மல்னு சொல்லுதா? ஓகே. ஆனால் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா எந்த காலம்க்கு நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோன்ற இன்ஃபர்மேஷன் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்த காலம்க்கு நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் நேம் காலம்க்கு நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கு தனியாக ஒரு டிக்ஷனரி டேபிள் இருக்கு. செலக்டிங் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் டேப் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸஸ் வேர் டேபிள் நேம், எந்த டேபிள்னா சேம் டேபிள் நேம் தான். ஸோ அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொரி நான் ரன் பண்ணனா எந்த காலம்க்கு நான் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்றது தெரியணும். யூசர் அண்டர்ஸ்கோர் டேப் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸஸ், சாரி யூசர் அண்டர்ஸ்கோர் இண்ட் அண்டர்ஸ்கோர் காலம், சாரி டேபிள் நேம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். யூசர் அண்டர்ஸ்கோர் இண்ட் அண்டர்ஸ்கோர் காலம்ஸ் என்ற டேபிளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த காலம்க்கு நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த இண்டெக்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸோட நேம் வந்து இது, அது எந்த காலம்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம். இண்டெக்ஸோட டீட்டெயில் வேணும்னா இந்த டேபிளில் போய் பார்த்துக்கலாம். இது ரெண்டு டேபிளும் பார்த்தீங்கன்னா டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ். நீங்கள் எதுவுமே இந்த டேபிளில் போய் இன்சர்ட்லாம் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் எதனா கிரியேட் பண்ணிங்கன்னா ஆரக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணுற ஒரு டேபிள்ஸ் தான் அதெல்லாம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கொரி ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்காக காஸ்ட் முதல்ல 3ன்னு வந்துச்சு. இந்த காஸ்ட் இண்டெக்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம், குறைஞ்சிருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ லெட் மீ செக் தட். அதுக்கு முன்னாடி செட் ஆட்டோ டி ஆன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ இந்த கொரியை ரன் பண்ணுறேன். இப்போ காஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ரீட் ஆயிருக்குன்ற ஒரு மெசேஜ் இருக்கு. ஓகே, இண்டெக்ஸ் ரேஞ்ச் ஸ்கேன் நடந்திருக்கு. காஸ்ட் என்னவா மாறி இருக்குன்னா 1 மாறி இருக்கு. அப்போ 3லேருந்து என்னவா மாறி இருக்குன்னா காஸ்ட் 1 மாறி இருக்கு. அப்போ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கொரி ரன் பண்ண பிறகு, அதாவது இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி இந்த கொரி ரன் பண்ண பிறகு காஸ்ட் குறைஞ்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் காஸ்ட் அதிகமாச்சுன்னா அந்த இண்டெக்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் இந்த 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 இண்டெக்ஸால் அதோட பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் வேற மாதிரி போச்சு அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ட்ராப் பண்ணிடலாம் பை யூஸிங் ட்ராப் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் நேம். எப்படி ஒரு டேபிளை ட்ராப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு இண்டெக்ஸையும் நீங்கள் இப்படி ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் நேம் இப்படி கொடுத்து ட்ராப் பண்ணி, இன்கேஸ் அது வந்து பர்ஃபார்மன்ஸை ஃபாஸ்ட்டாக குறைச்சிது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா இந்த மாதிரி ட்ராப் பண்ணிடலாம். அப்போ ஒரு டெவலப்பரோட அனாலிசிஸ் பார்ட் இதுதான். ஸோ எப்படி அதை யூஸ் பண்ணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா கான்செப்ட்டுக்கும், அதாவது எல்லா இண்டெக்ஸும் அப்படி தான். ஸோ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது இப்போ நான் 1 by 1 பார்க்கலாம். ஸோ இது என்ன இண்டெக்ஸ் அப்படின்னா B-tree இண்டெக்ஸ், நார்மல் இண்டெக்ஸ். ஹை கார்டினாலிட்டி காலம்க்கு கிரியேட் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் பேர் B-tree இண்டெக்ஸ்ன்னு பேர். அல்லது அந்த காலமில் வெரி லெஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கிற காலம்க்கு கிரியேட் பண்ணுற இண்டெக்ஸ்க்கு பேர் B-tree இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்மேப் இண்டெக்ஸ். ஒரு இண்டெக்ஸை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அது எப்படி ரீட் ஆகுதா இல்லையான்றதை பார்க்குறத நம்ம எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பிளான் ஆர் எக்ஸிக்யூஷன் பிளானில் போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸ்பிளைன் பிளானை ஜென்ரேட் பண்ணுற விஷயம் எதுனா ஆப்டிமைசர் தான் இந்த எக்ஸ்பிளைன் பிளானை ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஆப்டிமைசர் ஒரு பிளானை மட்டும் ஜென்ரேட் பண்ணாது, மல்டிபிள் பிளானை ஜென்ரேட் பண்ணும். அதில் எந்த பிளான் ரொம்ப பெஸ்ட் பிளானோ காஸ்ட்டை பேஸ் பண்ணி அது லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு எக்ஸ்பிளைன் பிளானை ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் தான் பர்ஃபார்மன்ஸை பார்க்கக்கூடிய ஒரு பிளான். இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா பிட்மேப் இண்டெக்ஸ். அப்படியே இதுக்கு ஆப்போசிட். ஸோ என்ன காலம்க்கு கிரியேட் பண்ணுற இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ கார்டினாலிட்டி காலம்க்கு கிரியேட் பண்ணுற இண்டெக்ஸ்க்கு பேர் தான் பிட்மேப் இண்டெக்ஸ்ன்னு பேர். ஓகே. ஸோ அப்போ மீனிங் என்னன்னா அதிகமான டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கிற காலம்க்கு கிரியேட் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பிட்மேப் இண்டெக்ஸ். ஸோ லோ கார்டினாலிட்டி காலம்க்கு கிரியேட் பண்ணுற இண்டெக்ஸ்க்கு பேர் தான் பிட்மேப் இண்டெக்ஸ். அதாவது அதில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் நிறைய இருக்கும்.
ஓகே, எந்த காலம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்போ டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒரு காலம் நம்ம டேபிள் இருக்கு. அந்த காலம்ல பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்கும். ஸோ அந்த காலம் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ செலக்ட் டிபார்ட்மெண்ட் அண்டர் ஸ்கோர் ஐடி ஃப்ரம் இஎம்பி. பார்த்தீங்கன்னா 50 எத்தனை டைம்ஸ் இருக்கு பாருங்க, இவ்வளோ டைம்ஸ் இருக்கு. 108 ரோஸ் செலக்ட்னு சொல்லுது. 108 ரோஸ்ல நான் யூனிக்கான டேட்டா மட்டும் எடுக்கிறேன் பாருங்க. ஸோ செலக்ட் யூனிக் டிபார்ட்மெண்ட் ஐடி. 12 ரெக்கார்ட்ஸ், அதில் ஒரு ரெக்கார்ட் நல்ல, 11 ரெக்கார்ட்ஸ் தான் யூனிக்காகவே இருக்கு. ஓகே, மீதி 98 ரெக்கார்டு, 99 ரெக்கார்டு எப்படி இருக்கு அப்படின்னா டூப்ளிகேட்டடாக இருக்கு. அப்போ அந்த காலம்ல ஃபுல்லாகவே எப்படி இருக்கு, டூப்ளிகேட்டடாக இருக்கு. அப்போ நிறைய டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ நான் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன அனலைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த காலம் ஃப்ரீக்வெண்ட்டாக வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு முதல்ல என்ன இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுன்றதை டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம அசம்ஷன்லேயே இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும், டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். அதில் அதுக்கப்புறம் டேட்டாவை செக் பண்ணுறோம். டேட்டா பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட் ரெக்கார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இண்டெக்ஸோட டைப்ஸ் பார்க்குறோம். நிறைய டூப்ளிகேட் இருந்ததுன்னா பிட்மேப் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ லெட் மீ கிரியேட் பிட்மேப் இண்டெக்ஸ் ஆன் டிபார்ட்மெண்ட் ஐடி காலம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி காலமுக்கு டைரெக்டாகவே அப்படிலாம் கிரியேட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நிறைய அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அனாலிசிஸு, அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறோமா, அதிகமான டூப்ளிகேட் வேல்யூ இருக்கா, இது ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சுன்னா என்ன இண்டெக்ஸ்னா பிட்மேப் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஹவு டு கிரியேட் பிட்மேப் இண்டெக்ஸ், கிரியேட் பிட்மேப் இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ்க்குன்னு ஒரு நேம். ஆன் எந்த டேபிளில் இருக்கிற எந்த காலம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இண்டெக்ஸ்க்கு பேர் தான் பிட்மேப் இண்டெக்ஸ்னு பேர். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு கிரியேட் பிட்மேப் இண்டெக்ஸ். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷனில் நீங்கள் எல்லாமே ஆரக்கிள் ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த ஃபீச்சர் மட்டும் உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்காது. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்டர்வியூவில் கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகே, அதாவது இதை நான் ரன் பண்ணேன்னா அந்த ஃபீச்சர் நாட் எனேபிள்டுன்னு ஒரு எரர் மெசேஜ் வரும். இட் இஸ் நாட் மீன் அந்த சின்டாக்ஸ்லாம் தப்புலாம் கிடையாது. நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த வெர்ஷன் ஆஃப் ஆரக்கிள் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணல. ஓகே, ஸோ ஆனால் இதுதான் சின்டாக்ஸ். ஒரு இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுன்றது இதுதான் இண்டெக்ஸு. அந்த query ரன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு உண்டான query பார்த்தீங்கன்னா செலக்டிங் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள், வேர் கண்டிஷனில் கண்டிப்பாக எந்த காலம் நான் யூஸ் பண்ணணும்னா டிபார்ட்மெண்ட் ஐடி யூஸ் பண்ணணும், ஈக்குவல் டு 50. இந்த இண்டெக்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த query ரன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எக்ஸ்பிளைன் பிளானை செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு உண்டான இந்த இண்டெக்ஸ் அதில் ரீட் ஆயிருக்கணும். அப்போ தான் அந்த query ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆயிருக்கா, எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றதை காஸ்ட்டை செக் பண்ணி, ஏற்கனவே நான் இதை சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான் இது. இண்டெக்ஸோட டைப் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் வேறு. அந்த query ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணணும். எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னா செட் ஆட்டோ டி ஆன் அப்படின்ற மாதிரி கொடுத்து பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு query நான் ஜென்ரேட் பண்ணி சொல்லியிருக்கேன். என்ன query அப்படின்னா எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார் அந்த query followed by the query, then select dbms underscore explain.display அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த query எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிளியராக வந்துடும். அந்த எக்ஸிக்யூஷன் பிளானை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இண்டெக்ஸ் இந்த query ரன் பண்ணும்போது ரீட் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணும். query ரன் பண்ண பிறகு ஏற்கனவே இந்த பழைய காஸ்ட்டோட இப்போ காஸ்ட் அதிகமாக இருக்குன்னா அந்த இண்டெக்ஸை என்ன பண்ணிடணும், ட்ராப் பண்ணிடணும். பழைய காஸ்ட்டோட புது காஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த இண்டெக்ஸை ரீட்டைன் பண்ணிக்கணும். இந்த டேபிளுக்கு எத்தனை இண்டெக்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு யூசர் அண்டர் ஸ்கோர் இண்டெக்ஸஸ்ன்ற ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளில் எந்த காலம்க்கு எந்த இண்டெக்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு யூசர் அண்டர் ஸ்கோர் இண்ட் அண்டர் ஸ்கோர் காலம்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. ஸோ இந்த டிக்ஷனரி டேபிளும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அடுத்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காலம்ல ஃபுல்லாகவே யூனிக் வேல்யூஸாக இருக்கு. எம்ப்ளாய் ஐடி காலம்ல பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ஐடியாவது டூப்ளிகேட்டாக இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு ஐடி தான்ன்ற மாதிரி அந்த காலம்ல ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா யூனிக்கான டேட்டா தான் இருக்கும். அந்த காலம் நீங்க வேர் கண்டிஷன்ல திருப்பி யூஸ் பண்றீங்கன்னா அப்ப அதை நம்ம என்ன பண்ணலாம், இண்டெக்ஸ் பண்ணிடலாம். இண்டெக்ஸ் வந்து எல்லா காலமுக்கும் பண்ணக்கூடாது, ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த இண்டெக்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் என்ன இண்டெக்ஸ் அப்படின்னா யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் பண்றேன்.
ஸோ யூனிக் இண்டெக்ஸ் அந்த இண்டெக்ஸோட நேம் ஆன். ஸோ எந்த காலம் நான் எம்ப்ஐடி காலம் கிரியேட் பண்ணுறேன், சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த பேர் வைக்கிறேன். ஆன் இஎம்பி டேபிள் இருக்கிற எம்ப்ளாய் ஐடி காலம்க்கு இந்த இண்டெக்ஸை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, எந்த காலம்னா எம்ப்ளாய் ஐடி காலம். அப்போ வேர் கண்டிஷன் நீங்கள் எந்த காலம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா எம்ப்ளாய் ஐடி காலம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி வேர் எம்ப்ளாய் ஐடி தட் இஸ் லெஸ் than or equal to 105. ஸோ இண்டெக்ஸை கிரியேட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி இந்த கொரியை பார்த்தோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் ரீட் ஆயிருக்கா இல்லையான்ற ஒரு வேலிடேஷன் நம்ம பண்ணலாம். இண்டெக்ஸ் ரீட் ஆகிட்டு காஸ்ட் கம்மியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இண்டெக்ஸை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்துட்டு என்ன இண்டெக்ஸ் அப்படின்னா யூனிக் இண்டெக்ஸ். அதாவது நீங்கள் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, அந்த காலம்ல யூனிக் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னும் போது யூ ஹேவ் டு கோ ஃபார் யூனிக் இண்டெக்ஸ். ஸோ என்னென்ன இண்டெக்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா B-tree இண்டெக்ஸ், பிட்மேப் இண்டெக்ஸ், யூனிக் இண்டெக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்த்துருக்கோம். சரி, அடுத்த இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா காம்போசைட் இண்டெக்ஸ். காம்போ அப்படின்னாலே மோர் தென் ஒன் அர்த்தம். இப்போ ஒரு query இருக்கு, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி வேர் ஃபர்ஸ்ட் நேம்ன்ற ஒரு காலம் இல்லை லாஸ்ட் நேம்ன்ற ஒரு காலம் ஃப்ரீக்வெண்ட்டாக மோர் தென் ஒன் காலம் வேர் கண்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐம் யூசிங் திஸ் last name column and salary column frequently in where condition. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நான் வந்துட்டு அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ சிம்பிளி ஐ மென்ஷன் ஹியர் 2 columns, மோர் தென் ஒன் காலம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த காலம்ல நிறைய காலம்ஸை நம்ம என்ன பண்றோம், ஃப்ரீக்வெண்டா, அந்த ஃப்ரீக்வெண்ட்ன்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ கேனாட் கிரியேட் சிம்பிளி ஃபார் அ காலம், யூ ஹாவ் டு கிரியேட் index for a column which is frequently called in where condition. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், மறக்கவே கூடாது. So that's what I'm mentioning this point again and again and again. Okay, ரொம்ப முக்கியம். frequent-ஆ யூஸ் பண்றியா இந்த காலம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் நேம் காலமோ salary காலமோ அண்ட் கண்டிஷன்ல frequent-ஆ யூஸ் பண்றோமா, அப்போ you have to go for an index. மல்டிபிள் காலம் வச்சு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போஸ் இன்னொரு காலமும் நீங்க போடுறீங்கன்னா அந்த காலமே சேர்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் காம்போசிட் இண்டெக்ஸ்னு பேர். ஹவு டு கிரியேட் காம்போசிட் இண்டெக்ஸ்னா ஜஸ்ட் கிரியேட் இண்டெக்ஸ் நேம். ஸோ லாஸ்ட் நேம் அண்ட் சேலரின்றதுக்காக ஜஸ்ட் ஆன் இஎம்பி டேபிள் இருக்க எந்தெந்த காலம் அப்படின்னு நீங்கள் கம்மா செப்பரேட் பண்ணிக்கலாம். கம்மா சப்போஸ் ஹையர் டேட்னாலும் அதையும் கம்மா செப்பரேட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ ஹவு மெனி காலம்ஸ் தட் யூ ஹேவ் டு கிரியேட் அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்துட்டு டேட்டா அதெல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் இட் இஸ் மோர் தென் ஒன் காலம் யூ கேன் கோ டைரக்ட்லி டு காம்போசைட் இண்டெக்ஸ் கிரியேஷன் அப்படின்றது தான். சின்ஸ் ஐ கால்டு லாஸ்ட் நேம் அண்ட் salary frequently in where condition, so I have to go for multiple column index. That index is nothing but composite index. Okay, so let me create this index. So the decision is up to optimizer. இந்த இண்டெக்ஸை ரீட் பண்ணலாமா வேண்டாவா அப்படின்ற டெசிஷன் எந்த ப்ராசஸர் எடுக்கணும், ஆப்டிமைசர் தான் will take a decision. ஸோ நீங்கள் இந்த query ரன் பண்ணுறீங்க, இஃப் த இண்டெக்ஸ் இஸ் நாட் ரெட் பை ஆப்டிமைசர் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்பில்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹேப்பன் பை Oracle. ஸோ நீங்கள் அது யோசிக்கக்கூடாது, why this index is not been read by Oracle அப்படின்றது. இட் இஸ் அப் டு தி ஆப்டிமைசர் டெசிஷன். ஓகே, அது என்னன்னா அந்த இண்டெக்ஸை ரீட் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இல்லைன்றது அதுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால அது ரீட் ஆயிருக்காது. ஸோ இட் இஸ் அப் டு தி ஆப்டிமைசர்ஸ் டெசிஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ஆல் தி இண்டெக்ஸ் டைப்ஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தோஸ் ஆர் கோயிங் டு மென்ஷன் மோர் தென் 2.5 years of experience. So definitely this question will be in your interview. They will ask minute points like when we have to create index, where we have to create index, which is which thing is taking a decision to choose the index, or whether index will be read by Oracle all the time or any specific time, or is there any concepts available over there. So என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, ஆப்டிமைசர் என்ன பண்ணுதா, அந்த டேட்டா இந்த query ரன் பண்ணும்போது டேட்டாவை வந்துட்டு எவ்வளோ டேட்டாவை ஃபெச் பண்ணுது. ஒரு query நீங்க எழுதுறீங்க, அந்த query வந்து டேட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த டேபிள் இருக்கிற ஒட்டுமொத்த ரெக்கார்டே கொண்டு வருதுன்னா அங்க அந்த இண்டெக்ஸ் ரீட் பண்ணதுக்கு உண்டான வேலையே கிடையாது. ஒரு ஸ்பெசிபிக் ரெக்கார்டை சூஸ் பண்ணி கொண்டு வருதுன்னா தான் மட்டும்தான் இண்டெக்ஸை ரீட் பண்ண வைக்கும் ஆப்டிமைசர்.
இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு கொரியால டேபிள்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ரெக்கார்டும் வருது, அப்போ இண்டெக்ஸ் ரீட் பண்ணுறதுல யூஸ் இல்லை, பிரயோஜனம் இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ அடுத்தது லாஸ்ட்டாக வந்துட்டு 2 இண்டெக்ஸஸ் இருக்குது, ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ், ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ். இப்போ நம்ம அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா சேலரி காலமாக நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆர்டர் பையில் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப் ஆர்டர் பையில் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங், இது ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது. ஓகே, அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்லையோ இல்லை ஏதோ ஒரு கான்செப்டில் ஏதோ ஒரு பர்டிகுலர் காலமில் நம்ம சார்ட்டிங் பண்ணிகிட்டே இருக்கோம் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிடலாம், ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ். ஓகே, கிரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நேம், ஆன் டேபிள் நேம் ஆஃப் எந்த ஆர்டரில் நீங்கள் அந்த காலமை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலம் ப்ளஸ் அந்த ஆர்டர் மென்ஷன் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ் வில் பி கிரியேட்டட். ஸோ நீங்கள் திருப்பி அந்த கொரி ரன் பண்ணிங்கன்னா அந்த இண்டெக்ஸ் ரீட் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். அப்போ இண்டெக்ஸை கிரியேட் பண்ணிட்டு தான் கொரியை செக் பண்ணணும். இண்டெக்ஸை கிரியேட் பண்ண பிறகு கொரியை செக் பண்ணிங்கன்னா அந்த கொரியில் நம்மளோட இண்டெக்ஸ் ஆக்சஸ் ஆகுதா இல்லையான்றதை எக்ஸ்பிளைன் பிளானில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதனால காஸ்ட் குறையுதா இல்லை கூடுதா அப்படின்றத பார்த்து அந்த இண்டெக்ஸை நம்ம ரீடைன் பண்ணிக்கலாமா இல்லை ட்ராப் பண்ணிக்கலாமான்னு டிசிஷன் எடுத்துக்கலாம். டெவலப்பர்ஸ் தான் இந்த ஒர்க்கை பண்ணணும். ஓகே, எவ்ரி இண்டெக்ஸ் கிரியேஷன் உங்களோட லீடோ உங்கள் மேனேஜரோ அப்ரூவல் கொடுக்கணும். அவங்க கொடுத்த பிறகுதான் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் கிரியேஷனை ரீடைன் பண்ணலாமா, கிரியேட் பண்ணலாமா, ஆக்சஸ் வாங்கணும். ஓகே, இல்லைனா உங்களுக்கு யூஸ்வலாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபைனலாக என்ன பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ். ஒரு வேர் கிளாஸில் யூஸ் பண்ணுற காலமை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபில்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த காலம்க்கு தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணோம். ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு, இப்போ நீனா அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் நான் ஃபில்டர் பண்ணுறேன், டேட்டா வராது. ஏன்னா நீனா அப்படின்ற ரெக்கார்ட் நம்மளுக்கு கேபிட்டல்லே ஸ்டோர் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காலமில் ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வருதுன்னு நினச்சிப்போம். இப்போ நான் இதில் சொல்லி கொடுத்த எல்லா கான்செப்டும் பார்த்தீங்கன்னா அசம்ஷன் பேசிஸில் தான் சொல்லித்தரேன். நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது இதே மாதிரி சினாரியோஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி வரும்போது நீங்கள் இந்த விஷயம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணணும். என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கேன்னா சிம்பிளாக அப்பர் கேஸ் நான் யூஸ் பண்ணுறேன். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸில் எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ல நீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றீங்களான்றது தான் முக்கியமான விஷயம். ஃப்ரீக்வெண்டா நான் அப்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்றேன், அப்போ எனக்கு இண்டெக்ஸ் பண்ணணும்னு டிசைட் பண்றேன். என்ன மாதிரியான இண்டெக்ஸ் பண்ணணும்னா பிகாஸ் நீங்க ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி இந்த காலம் யூஸ் பண்றதுனால யூ கேன் கிரியேட் ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ எப்படி ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நேம், ஆன் இஎம்பி ஆஃப் எந்த கான்செப்ட் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த கான்செப்ட் உள்ள போட்டு க்ளோஸ் பண்றேன். So let me create this function based index. Whenever this particular functioned column been called in where condition, in the index read ஆயிடும். இந்த index read ஆயிட்டு performance fast இருந்ததுன்னா you can retain, else you can drop that index. So how to drop index அப்படின்னா drop index, index name பண்ணீங்கன்னா index drop ஆயிடும். ஓகே, ஸோ இது டெசிஷன் மேக்கர் யாரு அப்படின்னா ப்ராசஸர் வந்து ஆப்டிமைசர் தான் இந்த டெசிஷனை எடுத்து உங்களுக்கு கொரிய ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரதுக்கு உண்டான வேலைகளை பண்ணும். அதே மாதிரி தான் டேபிள் பார்ட்டிஷனிங்லையும். ஸோ யூ ஆல் ஹாவ் டு பி வெரி கிளியர் அபவுட் த பாயிண்ட் ஆஃப் டேபிள் பார்ட்டிஷனிங் ஆஸ் வெல் அஸ் இண்டெக்ஸ். அப்புறம் இண்டெக்ஸ் நீங்கள் படித்தாலே ஹின்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே நீங்கள் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் இண்டெக்ஸ் ரீட் ஆகும், ரீட் ஆகாமையும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எம்ப்ளாயீஸ் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி காலம்க்கு இண்டெக்ஸ் இருக்கு எம்ப்ளாயீஸ் டேபிளில். ஸோ லெட் மீ சூஸ் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். நம்ம எம்ப்ளாயீஸ் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடியை நான் வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ண போகிறேன். வேர் டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி தட் இஸ் ஈக்குவல் டு 50. ஸோ இட் இஸ் ரிட்ரைவிங் 45 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பிளான் பார்க்குறதுக்கு செட் ஆட்டோ டி ஆன் பண்ணிடுறேன்.
லாஸ்ட்டாக ரன் பண்ண குறிக்கு இது. ஸோ எக்ஸ்பிளைன் பிளான்ல என்ன சொல்லுது பாருங்க, டேபிள் ஆக்சஸ் ஃபுல். எந்த டேபிள்னா எம்ப்ளாயிஸ் டேபிள். 45 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வருது. காஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்க, 3 வருது. ஃபில்டர் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் தான் யூஸ் பண்ணுறோம். டிபார்ட்மெண்ட் ஐடி காலம்க்கு இண்டெக்ஸ் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு யூ நோ ஆல்ரெடி த டிக்ஷனரி டேபிள். செலக்டிங் இண்டெக்ஸ் நேம் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், வேற எதுவும் வேண்டாம். ஃப்ரம் எந்த டேபிள் அப்படின்னா யூசர் அண்டர்ஸ்கோர் இண்ட் அண்டர்ஸ்கோர் காலம்ஸ் வேர் டேபிள் நேம். எந்த டேபிள் இருக்கிற காலம்னா டேபிள் நேம் தட் இஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாயீஸ் அண்டு காலம் நேம். எந்த காலம்க்கு நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி காலம்க்கு இண்டெக்ஸ் இருக்கான்னு சர்ச் பண்றேன். இந்த காலம்க்கு உண்டான இண்டெக்ஸ் ஏன் ரீட் ஆகலன்ற ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காகனா ஹின்ஸ் கான்செப்டுக்காக நான் இதை உங்களுக்கு டீச் பண்றேன். ஸோ இந்த query ரன் பண்ணதுக்கு உண்டான டேட்டா எனக்கு இங்கே வருது பாருங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் ஐடி எம்ப்ளாயிஸ் டேபிளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. என்ன இண்டெக்ஸ் நேம்னா இஎம்பி அண்டர் ஸ்கோர் டிபார்ட்மெண்ட் ஐஎக்ஸ். ஆனால் எனக்கு அந்த queryல ரீட் ஆகலை. இதுக்கு முன்னாடி ரன் பண்ண queryல ரீட் ஆகலை. டேபிள் ஃபுல் ஆக்சஸ் ஆகுது. இதுதான் நான் சொல்லியிருந்தேன், இண்டெக்ஸை ரீட் பண்ணலாமா வேணாமான்ற டெசிஷன் ஆப்டிமைசர் சூஸ் பண்ணது. அதாவது நீங்கள் ரன் பண்ணுற query டேபிளில் ஆக்சுவலி 100 ரெக்கார்ட் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த query மூலியமாக வருது. இவ்வளோ ரெக்கார்டை சூஸ் பண்ணும்போது எதுக்கு இண்டெக்ஸை ரீட் பண்ணிட்டு நான் டேரெக்டாக டேபிளே ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஆப்டிமைசர் ஒர்க் பண்ணுது. நாம என்ன பண்ணுறோம், ஹின்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம். என்னன்னா இண்டெக்ஸ் தான் இருக்கு இல்லையா, இண்டெக்ஸை ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு அந்த விஷயத்தையும் காட்டுன்னு சொல்ல போகிறேன். ஓகே, அதை காட்டின பிறகு நான் டெசிஷன் எடுத்துக்கிறேன். இந்த இண்டெக்ஸ் இந்த பிளான் போகலாமா, இல்லை ஹின்ஸ் யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி காஸ்ட் குறைஞ்சதுன்னா அந்த பிளான் போகலாமான்றது டெவலப்பர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹின்ஸ் ஃபோர்ஸ் பண்ண போறேன். எந்த queryல ரன் ஆகலைன்னா, ஸோ நான் எழுதி வச்சிருக்கிற இந்த queryல ரன் ஆகல. selecting all the columns from employees table where department underscore id that is equal to 50. இண்டெக்ஸ் ஓட நேம் நம்ம எடுத்தாச்சு. இண்டெக்ஸ் ஓட நேம் என்னன்னா, நீங்க இண்டெக்ஸ் யூஸ் பண்ணும்போது இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, என்னன்னா ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ், அதுக்கப்புறம் இங்க ஒரு பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ரூல் இது இப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா இண்டெக்ஸை ஃபோர்ஸ் பண்ண போறேன். அதனால இண்டெக்ஸ்னு ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டேன். ஓகே, எந்த இண்டெக்ஸ் எந்த டேபிள் இருக்குன்னு நீங்க சொல்லணும். எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்கிற ஓகே இஎம்பி அண்டர் ஸ்கோர் டிபார்ட்மெண்ட் அண்டர் ஸ்கோர் ஐஎக்ஸ் தான் அந்த இண்டெக்ஸோட பேரு. இப்போ நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தோம் அதை. ஓகே, இந்த queryல அந்த இண்டெக்ஸை நான் ஃபோர்ஸ் பண்ணி ரன் பண்ண வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா என்ன ஆயிருக்குன்னா காஸ்ட் 1 மாறி இருக்கு. முதல்ல காஸ்ட் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3ன்னு வந்திருக்கு. டேபிள் ஆக்சஸ் வந்து ஃபுல்லாக இருக்கு, இண்டெக்ஸே ரீட் பண்ணல. ஓகே, அதே query தான். ஃபில்டர் பார்த்தீங்கன்னா என்ன ஃபில்டர் தான், டிபார்ட்மெண்ட் ஐடி 50. அதே ஃபில்டர் தான் இங்கேயும் பண்றேன், டிபார்ட்மெண்ட் ஐடி 50. ஆனால் இண்டெக்ஸ் ஃபோர்ஸ் பண்ணதுனால ரீட் ஆகுது, அதனால காஸ்ட்டும் குறையுது. அப்போ நான் இந்த queryல என்ன பண்ணலாம்னா ஹின்ஸ் யூஸ் பண்ணி காஸ்ட்டை குறைச்சிருக்கேன். அதான் விஷயம், இதுதான் ஹிண்ட். ஸோ வி ஜஸ்ட் கிவிங் ஹிண்ட் டு ஆப்டிமைசர் டு ரெடியூஸ் த பர்ஃபார்மன்ஸ், சாரி டு இம்ப்ரூவ் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி டேட்டா பேஸ். இந்த queryயோட பர்ஃபார்மன்ஸை நான் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹிண்ட் கொடுக்குறேன். ஓகே, இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வியூ பாயிண்ட், சம்டைம்ஸ் இண்டெக்ஸ் ரீட் பண்றதுனால கூட காஸ்ட் அதிகமா இருக்கலாம். சில விஷயங்கள்ல, எல்லா விஷயங்களும் கிடையாது, சில இடங்கள்ல இண்டெக்ஸ் ரீட் ஆயிருக்குன்னும் போதே நம்ம என்ன நினைச்சுப்போம், பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்குன்னு நினைச்சுப்போம். வேண்டாம், டேபிள் ஃபுல் ஆக்சஸ் பண்ணியும் நம்ம பார்க்கணும்னா அப்ப டேபிள் ஃபுல் ஆக்சஸ் பண்றது கூட ஹிண்ட் இருக்கு. யூஸ்வலா டேபிள் ஃபுல் ஆக்சஸ்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லா டேபிள் ஆக்சஸ் பண்ணி டேட்டா கொண்டு வருது, அப்ப காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப அதையும் செக் பண்றோம் பாருங்க. இப்போ ஒரு query நான் ரன் பண்றேன்.
எம்ப்ளாயீஸ் டேபிளே நான் யூஸ் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இ எம்ப்ளாயீஸ் வேர் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடி லெஸ் than or equal to 110 அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி ஐடி போட்டு, ஸோ 100லேருந்து 110 உள்ள எம்ப்ளாயீஸ்லாம் வருவாங்க. ஸோ அதோட அந்த கொரியோட எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, இண்டெக்ஸ் ரேஞ்ச் ஸ்கேன் வருது. அந்த எம்ப்ளாயி ஐடி காலமுக்கு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கெட்டிங் ஆக்சஸ்ட். இப்போ காஸ்ட் 1ன்னு வருது. ஓகே, நினச்சிக்கோங்க இதில் ஒரு 5 10 எதுவும் ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அசம்ஷனில் சொல்கிறேன், அப்படின்னு நினச்சிக்கோங்க. இண்டெக்ஸ் ரீட் ஆகுறதுனால காஸ்ட் இப்படி வருது. மேபி நம்ம என்ன பண்ணலாம், இண்டெக்ஸை ரீட் பண்ண வேண்டான்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி ஆப்டிமைசர் கிட்ட அதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த queryல ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்லாஷ்னா நீங்கள் ஹிண்ட்டை யூஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம், ப்ளஸ் போடணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணு எம்ப்ளாயீஸ் டேபிள்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நான் ரீட் பண்ண வைக்கிறேன். இப்போ காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு அர்த்தம், 10 இருக்கிற மாதிரி நினச்சிக்க சொல்லிட்டேன். இப்போ குறைக்கிறதுக்காக நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். காஸ்ட் வந்து 3 மாறிடுச்சுன்னு அர்த்தம். சும்மா அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ 10 இருக்குது, இப்போ 3 தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் ஸ்கேனை இந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணுறேன். அசம்ஷன் பேசிஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் இப்போ கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இண்டெக்ஸை ஃபோர்ஸ் பண்ணாமல், அது ஆல்ரெடி ஹிண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணாமல் இண்டெக்ஸ்லேயே அது பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகுது. நான் என்ன நினச்சிக்க சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு கேஸில் 10ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இண்டெக்ஸை ரீட் பண்ணி நாம் என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸை ரீட் பண்ண வேண்டாம், ஃபுல் ஸ்கேன் பண்ணுன்னு சொல்கிறோம். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் குறைஞ்சதுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அதையும் யூஸ் பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுக்கு பேர் தான் ஹிண்ட்டுன்னு பேர். இதை தாண்டி என்னென்ன ஹிண்ட் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்பண்ட் ஹிண்ட்டுன்னு இருக்கு, அப்புறம் பேரலல் ஹிண்ட்டுன்னு இருக்கு. ஓகே, இந்த அப்பண்ட் ஹிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்செர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்செர்ட் ஹிண்ட் இதுக்கு பேர், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேரலல் நான் லேட்டராக சொல்லித்தரேன். ஓகே, அப்பண்ட் ஹிண்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்செர்ட் பண்ணும்போது அப்பண்ட் ஹிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டாக இன்செர்ட் ஆகுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதை வந்து இண்டெக்ஸ் அண்ட் ஹிண்ட்ஸ் டாபிக். ஸோ இதில் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். டேட்டா டிக்ஷன் டேபிள், ஹவு டு ட்ராப் தி இண்டெக்ஸ், ஒரு காலம்க்கு எப்படி இண்டெக்ஸ் பார்க்குறது, ஒரு டேபிள் இருக்கிற இண்டெக்ஸ் எப்படி பார்க்குறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன்.